துலாம் ராசி நேயர்களுக்கு சித்திரை மாதத்துடைய பலன்கள். ராசிநாதனான சுக்கிரன் 6ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். அப்படிங்கிறப்ப என்னென்னா, நீங்கள் இப்போ யாருக்கிட்ட கடன் கேட்டிங்கனாலும் கடன் கிடச்சிரும். ஆனால் கடன் மட்டும் வாங்கிடாதீங்க. கடன் வாங்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அதுக்கு வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்துரும். ஏன்னா 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா உடனே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். வேலை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏதாவது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலை அமையலை அப்படின்னா இந்த காலகட்டம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அதே மாதிரி பொருளாதாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் பொருளாதார வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். பண வரவுகள் கம்மியாக இருக்கும். நீங்கள் பணம் கொடுத்தீங்கனாலும் வாங்க முடியாது, உங்களுக்கு கொடுக்க வேண்டியவங்களும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை குடும்பத்தில் பேச்சுவார்த்தை கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மன கஷ்டம் வந்தாலும் கூட அது பெரிய ஒரு பிரிவினையாக கொடுத்துரும். அதனால் அந்த விஷயத்துலையும் நம்ம கவனமாக இருக்கணும். இடமாற்றம் பண்ணுறது, ஒரு வேலை மாற்றம் பண்ணுறது, வேலைக்கு அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன்னா இந்த துளாராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 11ஆம் அதிபதி சூரியன். அப்போ லாபஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல உச்சமாகிறார். அப்படிங்கிறப்ப நண்பர்கள் மூலமாகவும் வாழ்க்கை துணை மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான ஒரு மரியாதை கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், ஒரு புகழ் கிடைக்கும், ஒரு கௌரவம் கிடைக்கும், அவங்க மூலமாக ஒரு வருமானங்கள் கிடைக்கும். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் கொஞ்சம் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை மட்டும் கரெக்டாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். இல்லைன்னா தேவையில்லாத நம்ம பகைமை ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலையை கொடுத்துரும். சரிங்களா? ஏன்னா 6ல் லக்னாதிபதி அதாவது ராசிநாதன் இருக்கும்போது ஊரில் பகை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் இந்த வருஷத்தில் எந்த கடன் வாங்கினீங்கனாலுமே கடன் நெருக்கடியை கொடுக்கும். அதே மாதிரி தொழில் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் நம்ம வேலை செய்யும்போது கொஞ்சம் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையாக தான் இந்த காலகட்டம் நமக்கு அமையும். அதே மாதிரி 6ல் ராகு அப்படிங்கிறப்ப 12ல் கேது. அப்படிங்கிறப்ப வேலை செய்யக்கூடிய இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வாட்டுக்கு அமைதியாக வேலை செஞ்சாலுமே கூட ஒரு தொந்தரவை கொடுத்துட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். அடுத்தது 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல. அப்படிங்கிறப்ப வேலை, அதாவது ஒரு நிலையான ஒரு வேலைக்கு போகிறதுக்கான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அதே மாதிரி ஒரு வீடு, சொத்து, வாகனம் இதெல்லாம் வந்து ஒரு லோன் போட்டு வாங்கலாம். அப்போ இந்த மாதிரியான விஷயத்துக்கு லோன் வாங்கலாம். பணமாக கடன் வாங்கி நான் ஒரு வேலை பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் செய்யக்கூடாது. ஒரு வீடு வாங்கிறதுக்கு லோன் வாங்கலாம், இடம் வாங்கிறதுக்கு லோன் வாங்கலாம், வாகனம் வாங்கிறதுக்கு லோன் வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தாராளமாக இந்த காலகட்டத்தில் செய்யலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 8ஆம் இடத்துல இருக்கும்போது என்னென்னா கொஞ்சம் தேவையில்லாத சில அவமானங்களையும் சில கெட்ட பேர்களையும் கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். அதனால் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த துளாராசிக்காரங்க பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி முன்னோர்கள் வழிபாடும் நீங்கள் கட்டாயம் செய்யணும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி பகவானுடைய வழிபாடும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் கட்டாயம் கிடைக்கும். சரிங்களா?